ரீசெண்டாக ஆரி ஒர்க் மெட்டீரியல், ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக ஹோல்சேல் கடையில் போய் வாங்கியிருந்தேன். ஆன்லைன் ப்ரைஸிங்கும், ஹோல்சேல் ப்ரைஸிங்கும் பெருசா ஒண்ணும் டிஃப்ரென்ஷியேட்லாம் எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும்னா, அது ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு அலைச்சல் மிச்சம். நம்ம இருந்த இடத்துலேருந்தே ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கே கொரியர் வந்துரும். 2வது வந்து பார்த்திங்கன்னா, எத்தனையோ லேடீஸு குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கு போக முடியாம, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே, இந்த மாரி பிஸ்னஸ் எல்லாம் கையில எடுத்து வீட்ல இருந்தே பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஷாப் பண்ணுறது மூலியமா, அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் குடுத்த மாரி இருக்கும். அது மூலியமா அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் வரும். இன்னைக்கு இருக்கிற லேடீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியலான ஒரு இண்டிபெண்டன்ட் தேவை அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நெறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஜாப கூட ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது மூலியமாவே நம்மளோட ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். நான் சொல்றதில எத்தன பேருக்கு கரெக்ட்டு அப்படின்னு தோணுதோ, கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. 2வது குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னம்னா, நல்ல குவாலிட்டியா தான் ஆன்லைன்லயும் குடுக்குறாங்க. ஏன்னா குவாலிட்டி மட்டும் தான் ஒருத்தவங்களோட ஐடியா எல்லா பேர்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கும். இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.